கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை துதிக்க போகிறோம். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதா உம்மை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதா உம்மை துதிப்பே. காலையிலும் துதிப்பே, மாலையிலும் துதிப்பே, காலையிலும் துதிப்பே, மாலையிலும் துதிப்பே, மதியத்திலும் துதிப்பே, இரவினிலும் துதிப்பே, மதியத்திலும் துதிப்பே, இரவினிலும் துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதா உம்மை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதா உம்மை துதிப்பே. உண்ணும் போதும் துதிப்பே, உறங்கும் போதும் துதிப்பே, உண்ணும் போதும் துதிப்பே, உறங்கும் போதும் துதிப்பே, அமரும் போதும் துதிப்பே, நடக்கும் போதும் துதிப்பே, அமரும் போதும் துதிப்பே, நடக்கும் போதும் துதிப்பேன். சகாயரே, தயபரரே, சகாயரே, தயபரரே, சிநேகிதரே, என் சிருஷ்டிகரே, சிநேகிதரே, என் சிருஷ்டிகரே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதா உம்மை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே, நாதா உம்மை துதிப்பே. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. உம்முடைய சமூகத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம். உங்கள் கிருபை எங்களை தொடர்ந்து சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் தியானிப்பதற்கு யோவான் சுவிசேஷம் அதனுடைய 1:12-13 வசனத்தை படிக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினால் ஆவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்தில் ஒரு மனுஷன் இந்த பூமியில் ஏற்கனவே ஒரு மனுஷன் தாயினுடைய வயிற்றில் அவன் பிறந்து இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லா மனுஷனும் அப்படி தான், தாய் தப்பனுடைய வயிற்றில் பிறந்து தான் நம்ம இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி பூமியில் தாய் தகப்பனுடைய வயிற்றில் பிறந்து நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் கூட அது நம்ம எப்படி பிறந்திருக்கோம்னா மாம்சத்தினாலையும் இரத்தத்தினாலாவதும் புருஷனுடைய சித்தத்தினால தான் நம்ம அப்படி பிறந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த பூமியில் ஒரு மனுஷனாக பெற்றோருக்கு பிள்ளைகளாக பிறந்தது மாத்திரம் போதாது, நம்ம எல்லாருமே தேவனாலேயும் பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எல்லா மனுஷனும் தேவனால் பிறக்கணும், மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே மறுபடியும் பிறக்கிறத குறித்து நிக்கோதேமோவோடு ஆண்டவர் பேசுகிறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அழகாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் மறுபடியும் பிறந்தால் மட்டும்தான் அவன் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். அதற்கு என்ன செய்யணுமா? அவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அந்த மனுஷன் ஏற்றுக்கொள்ளணும். அதான் நம்ம படித்த 12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும். நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு பிள்ளை தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் தேவனுக்கு பிள்ளைகளாக மாறணும்னா நம்ம பெற்றோருக்கு பிள்ளைய பிறந்ததுனால தேவனுடைய பிள்ளைய மாற முடியாது. நம்ம தேவனால் பிறக்கிறதற்கு இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும்போது நம்ம
தேவனால் பிறக்கிறோம். எப்படி பிறக்கிறோம் பாருங்கள், இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினால் பிறவாமல் தேவனால் பிறந்திருக்கிறீர்களே என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். நீங்கள் 1 பேதுரு 1:23 படிக்கும்போது அந்த பிறந்த மனுஷன் எப்படி பிறக்கிறான்னா, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இந்த மறுபடி பிறப்பு ஒரு மனுஷனுக்குள்ளே எப்படி உண்டாகும்னா, கர்த்தருடைய வேத வசனத்தை கொண்டு தான் ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ளே போக முடியும். வசனத்தை கொண்டு தான் ஒரு மனுஷன் மறுபடியுமாக பிறக்கிறான். இப்படி நம்ம தேவனால் அப்படி மறுபடியும் பிறக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை என்றால், 1 யோவான் 3:9 படிக்கும்போது, தேவனாலே பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பார்த்தீங்களா, இந்த தேவனால் பிறக்கிறது எதற்காகனா, நம்ம இந்த பூமியில் பாவம் செய்யாமல் வாழணும். பாவம் தான் இன்றைக்கி நமக்கு இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. பாவம் செஞ்சு இன்றைக்கி தேவனுடைய கோபம் நம்ம மேலே இருக்கிறது, நம்ம குடும்பத்தின் மேலே இருக்கிறது, இந்த பாவத்துக்கான தண்டனைகள் நம்ம மேலே இருக்குது. இதில் இருந்தெல்லாம் தப்பணும்னா நம்ம தேவனால் பிறக்கணும். தேவனால் எப்படி பிறப்போம் என்றால், அவரை விசுவாசிக்கிறதன் மூலம் அவருடைய வார்த்தையை கொண்டு மறுபடியும் நம்ம பிறக்கிறோம். அந்த மறுபிறப்பின் அனுபவம் நமக்குள்ளே உண்டாகும்போது நம்ம பாவம் செய்யாமல் வாழ முடியும். நீங்கள் மறுபடியும் பிறக்காமல் நல்லவங்களாக வாழணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் வாழவே முடியாது. நீங்கள் அப்படி வாழ்கிறதுக்கு சோத்திரம் ஆண்டவராலே மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும். நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் மறுபடி பிறந்திருக்கிறீங்களா? உங்கள் அம்மா வயிற்றில் பிறந்தீங்க, அது உண்மை. ஆனால் நீங்கள் மறுபடியும் பிறக்கணும்னு கர்த்தர் சொன்னதின்படி நீங்கள் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பெற்றிருக்கீங்களா? நீங்கள் மறுபடியும் பிறக்கலைன்னா நீங்கள் பாவத்தில் இருப்பீங்க. நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் மரிக்கும்போது நரகத்துக்கு போயிடுவீங்க. அதனால் நரகத்திலிருந்து விடுதலையாகி, பாவத்திலிருந்து விடுதலையாகி, தேவனுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்து நித்திய வாழ்வை நரகத்தில் இல்லை பரலோகத்தில் கழித்து ஆண்டவரோடு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இன்றைக்கு அந்த மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே வரும்படியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அப்படி மறுபடி பிறக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இயேசுவை விசுவாசிங்க, உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த நிமிஷத்துலேயே நீங்கள் விசுவாசித்து, ஆண்டவரே உங்களை நான் நம்புகிறேன்னு நீங்கள் சொன்னாலே போதும், உங்களுக்குள்ள அந்த மறுரூபம் உண்டாயிரும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நல்ல பிதாவே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு அந்த மறுபிறப்பின் வாழ்வை நீங்கள் தந்திருக்கிறதற்காக நன்றி ஏசப்பா. அந்த வார்த்தையை கேட்கிற யாராகிலும் இன்னும் அந்த மறுபிறப்பின் அனுபவத்தை பெறாமல் இருக்கிறார்கள் என்றால், இயேசுவின் நாமத்தில் அந்த மறுபிறப்பின் அனுபவம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.